morning students. இப்போ வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா கணேஷ் மேக்ஸ் அகாடமி ரைட்டா. இதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்றில் சில இம்பார்ட்டன்ஸ் பிஜிடிஆர்பில் கேட்ட கொஸ்டினில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் சம்ஸ்லாம் நடத்துகிறோம். இது ஒரு வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று ஏறி நம்ம போட்டிருக்கோம், நிறையா போட்டிருக்கோம் வீடியோ. ஸோ அதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சில சம்ஸ் 1-2 சம்மு பார்ப்போம். இது வந்து இதே போல் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ஒரு 10ல் 2 பேர் 3 பேர் போடுவாங்க ரைட்டா. இதோட டஃப்பான கொஸ்டின்லாம் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி போடணும் அப்படி பார்த்துக்குவோம். இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நடத்துகிற மெத்தடு தான் ஒன்று சொல்கிறோம். இந்த டஃப்பு கிஃப்லாம் எதுவுமே கிடையாது, அது வந்து கரெக்டான முறையில் சேர்க்கணும். இப்போ வந்து இந்த கொஸ்டினை படித்து பார்ப்போம். த மீன் ஆஃப் த 5 அப்சர்வேஷன் இஸ் 4.4 ரைட்டு. அப்புறம் அண்ட் த வேரியன்ஸ் இஸ் 8.24. இப்போ 3 ஆஃப் த 5 அப்சர்வேஷனில் 3 மட்டும் கொடுத்துருக்காங்க. 1, 2, 6 ஃபைண்ட் அதர் 2 கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த சம் வந்து ஒரு 10ல் 2 பேர் இல்லை 3 பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. நம்மளுக்கு எய்ம் வந்து ஒரு 5 யூனிட் ப்ராப்ளம் ஓரியண்டாக இருக்கிறது இதெல்லாம் நம்ம நல்லா தருவாக இருக்கணும். மற்றபடி தெரி ஓரியண்டாக இருக்கிறதுலாம் மெமரி பவர் தான் வேலை. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, 2 கிட்டத்தட்ட இந்த யூனிட்லேயே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1லேயே ஒரு 10 டெஸ்ட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ சென்டரில் பார்த்தா மொத்தமே 10 டெஸ்ட் வச்சுருப்பாங்கன்றது டவுட் தான். ஏன்னா நம்ம நிறையா புக்கு கலெக்ட் பண்ணுறோம், நிறையா கேதர் பண்ணுறோம், அதிலேருந்து கலெக்ட் பண்ணி நம்ம கொஷின் எடுக்கிறோம். ஒன்று டிஃப்ரெண்ட்டான கொஷின்லாம் செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸோ இல்லை வந்து டெஸ்ட்டு பேச்சோ நீங்கள் வந்து நேரில் வந்து படிக்கிறதுலாம் படிங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாம் வருது வரலாம் போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது சரியான அணுகுமுறை கிடையாது. ஸோ படிச்சிங்க, டைம் வேஸ்ட் பண்ண. அதாவது இது வந்து உங்களுக்கு என்னென்னா கேர்ள்ஸ்லாம் வர முடியல, நேரில் வந்து படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு அதான் மெயின் ஆன்லைன் கிளாஸ். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது ஒரு காரணம் சொல்லி தப்பிக்க முடியாது. சார் நான் வந்து வீட்டில் குழந்தைய பார்த்துக்கணும் சார், வேலைக்கு போகிறேன் சார் அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு முதல் முறையாக பிஜிடிஆர்பி மேக்ஸில் ஆன்லைன் கிளாஸ் கொண்டு போகிறோம். பக்காவாக போய் நிற்குது. ஸோ இது வரைக்கும் 3 வீடியோ போட்டிருக்கோம். டெய்லி 2 வீடியோ போடுறது தான் பிளானு. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து படிக்கல அந்த ஏக்கத்தை இது உங்களுக்கு போய்டும். அதே சமயத்தில் ஆன்லைன் கிளாஸில் நடத்தும் போது சார் ஒன்று விடாமல் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக வரும், ஒரு பாயிண்ட்ஸ் கூட மிஸ் ஆகுது. ஏன்னா வந்து எங்குமே என்னையே தெரியும், பட் உங்களை நாங்களுக்கு தெரியாது. ஸோ மூஞ்சே தெரியாமல் நம்மள நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 100% பர்ஃபெக்டாக பண்ணணுன்றது தான் எனக்கு எய்ம். அதாவது உங்கள் மூஞ்சி நான் பார்த்ததில்ல, பட் என்னை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ நம்ம மேலே நம்பிக்கை வச்சு ஃபாலோ பண்ணி படிக்கிறான்னும் போது அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பெஸ்ட்டாக ஆன்லைன் கிளாஸுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வழிவகை இருக்கோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக செய்வேன் ரைட்டா. ஸோ நான் ஜாயின் பண்ணி படிங்க. எப்படியா இந்த வாட்டி வேலை வாங்குங்க. ஏன்னா செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே கால் வரலாம். ஸோ எத்தனை நாள் தள்ளி போகுதுன்றது பிரச்சனைலாம் நமக்கு எத்தனை விட்டு தரவாக இருக்கிறோம் அதுக்குள்ளேன்றது தான் முக்கியம் ரைட்டா. ஏன்னா வந்து டெட்டுக்கெலாம் வந்து வேகன்சி கிடையாது. ஏன்னா வந்து டெட்டு வந்து ஏற்கனவே வந்து 1,20,000 பேர் பாஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவங்களுக்கே வழி என்னான்னு தெரியல ரைட்டா. ஸோ இவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு 300 எக்ஸாம் வச்சுட்டானுவோம். ஸோ எத்தனை பேரில் போஸ்டிங் ஏற்கனவே உள்ளே போட்டிருக்கான், பணத்தை வாங்கிட்டு உள்ளே போட்டிருக்கானு தெரியாது. ஆனால் இதில் வந்து நம்மளோட உரிமை விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணி ஆகணுன்றது கட்டாயம். அதனால் இந்த சான்ஸ் விட்டால் அடுத்தது எத்தனை விஷயத்துக்கு வருதுன்றதும் தெரியாது. அதனால் நம்ம இது கன்ஃபார்மாக போட்டாகன்ற தலையத்தில் இருக்குது. ஏன்னா வந்து இப்போயே 2 வருஷம் டிலே ஆகிடுச்சு. அப்போ இது கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஆனால் இதுக்கு இந்த எக்ஸாம் முடிச்சிட்டோன்னா அடுத்த டிஆர்பி எப்போ வருன்றது நல்லா கிடையாது. அதனால் வந்து இதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம தலையெழுதுனான்னு வச்சுக்க வேண்டியதான். ஸோ அதனால் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வேறு ஒருத்தவங்க வந்து விட்டு கொடுக்காதீங்க ரைட்டா. ஸோ உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ முயற்சி பண்ணுங்கள். இல்லை நம்ம வந்து அப்புறம் சால்வ் பண்ண படிச்சிக்கலாம், இல்லை பார்த்துக்கலாம், இப்போ போய் நம்ம ஏன் போய் படிச்சிக்கின்னு, இல்லை செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, நம்ம திரும்பி பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டான். நம்மளை தாண்டி லட்சக்கணக்கான பேர் முன்னாடி போயிருப்போம். ஸோ அதனால் வேகன்சி அதிகமாக இருக்குது, நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ ரைட் சம்மில் போவோம். இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பார்ன்றது என்னன்னா உங்களுக்கு தெரியும் 5 நம்பர் கொடுத்துருக்கானா. ஸோ நம்ம x1 x2 x3 அப்படி வச்சுக்கலாமா. சரி, எக்ஸ்பார் ஈக்குவல்னு சம்மேஷன் ஆஃப் x by n. உங்களுக்கு இப்போ 5 டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இப்போ இதோட டோட்டல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 4.4 ரைட்டு. அப்போ சிக்மா எக்ஸ் அந்த 5 அப்சர்வேஷன்றது என்னென்னு போட்டுக்கலாமா. என்னென்ன இருக்குது 1, 2, 6, 1 x1 வச்சுப்போம், 1 x2 வச்சுப்போம். பைனது 5 ரைட்டா. சரி, இதை மல்டிப்ளை பண்ணணும் வரும் 5 × 4 20, 5 × 4 20. அப்போ நான் 22வா. ஸோ 22 வரும். அடுத்தது என்ன உங்களுக்கு இந்த அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வருதுன்னா உங்களுக்கு ஈக்குவல்னா அது x1 + x2 + அது 9. ஸோ டக்குன்னு போடலாம் அது 5.
5 தான் மல்டிப்ளை பண்ணிச்சா. ஸோ 9 தான் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ ஈக்குவேஷன் அது x1 + x2 = 13. ஈக்குவேஷன் 1. சரி, இதில் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. பார்த்து தான் அந்த சம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா தெரியாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து படிக்காதவங்க இதை பார்த்துட்டா சரி இப்படிலாம் சம் வந்து நம்ம இப்படி போடணும் ரைட்டு தெரிஞ்சால் ஓகே வாழ்த்துக்கள். தெரியல இது வந்து சாதாரணமான சம். அடுத்த சம் ஒன்று போடுற முறை அடுத்த வீடியோவில். அது கிட்டத்தட்ட 100ல் வந்து 2 பேருக்கு கொடுத்தே கஷ்டம். சரி, எதில் சார் அது கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்டு ஸ்லெட்டில் டிஆர்பி நெட்டு ஸ்லெட் எக்ஸாம் இருக்குது. அதில் அந்த புக்கில் வந்து அரிகந்த் நிறையா புக்கெலாம் இருக்குது. ஸோ அதில் வந்து உப்கர்னு ஒரு புக் இருக்குது, ட்ரூமென்ஸ்னு ஒன்று இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாம் கடையில் இருக்குது. அந்த ட்ரூமென்ஸ்லாம் ஆன்லைனில் தான் இது பண்ண முடியும். ஸோ இது இப்போ போகிறேங்க. அதனால் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம் போது நீங்கள் சரியான முறையில் நம்ம சென்டரில் இருக்கோம் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவோம். x⁻². சரி, அப்போ σ² ஈக்குவல் டு இப்போ இதோட வேல்யூ நம்ம அப்படியே கிராஸ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ 5 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 8.4 வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 8.4 போட்டுட்டு ரைட்டா வேரியன்ஸ் ஏன்னா σ² தானே வேரியன்ஸு 8.4 ஓகே. σx² நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்னன்றது என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க 5 x⁻ கண்டுபிடிச்சிக்கிறோமா 13². ரைட்டா, அப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம அப்ளை பண்ணி போட்டால் 13² ஸோ x⁻ கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா x⁻தான் கொடுத்துருக்காங்க. மீன் இஸ் 13ல் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, மீன் இஸ்ன்னு கொடுத்துருங்க 4.4 ஸோ ஸ்கொயர். ரைட்டா, ஸோ அப்போ இது எல்சிஎம் எடுக்கணும். இந்த எல்சிஎம் 3ல் 5ஆல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5ஆல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு சம்மேஷன் ஆஃப் x²ன்றது என்ன வருதுன்னா சம்மேஷன் ஆஃப் x²ன்றது டோட்டலாக வந்து மொத்தம் 5 வேல்யூ தானே. 5 வேல்யூவில் 1 என்னதுன்னா வச்சுக்கிறோம் x1 வச்சுக்கிறோம். அப்போ x1². 1 என்னது x2 வச்சுக்கிறோம் x2² ப்ளஸ் மீதி 3 நம்பர் என்னது 1 2 6. அப்போ 1² ப்ளஸ் 2² ப்ளஸ் என்னது 6². ரைட்டா, சரி. அப்போ உங்களுக்கு இது ஆட் பண்ண என்ன வருதுன்னா இந்த ஸ்டெப்பு படி நம்மளுக்கு வந்து சமேஷன் ஆஃப் x²ன்றது இந்த கணக்குப்படி இதை அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா இந்த x² நம்ம கண்டுபிடிச்சா தெரியும். சமேஷன் ஆஃப் x² ஈக்குவல் டு இதெல்லாம் ஆட் பண்ணி என்ன வருதுன்னா x1² ப்ளஸ் x2² சமேஷன் ஆஃப் x² ஈக்குவல் 97 வருது. ரைட்டா, ஸோ இது அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா x1² ப்ளஸ் என்னது x2² ஈக்குவல் என்னது 97. சார் எப்படி சார் புரியல அப்படின்னா இன்னும் இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் தெளிவாக போடுவோம், அவசரப்பட தேவையில்ல. இது என்ன பண்ணோம் 5 எல்சிஎம் வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ரைட்டா, x⁻ என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் மீன் கொடுத்துருக்காங்கல்ல. ரைட்டு, இப்போ சமேஷன் ஆஃப் σ²ன்றது என்னது பொறுமையாக எடுத்துவோம் பிரச்சனை இல்லை 8.24 σ²ன்றது 8.24. சரி, அப்புறம் என்ன பண்ணுவோம் σx² தெரியாது பை x⁻²ன்றது மீன்ன்றது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 அப்சர்வேஷன் 4.4. இந்த 5 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் 8.24 இன்ட்டு 5 ஈக்குவல் டு சமேஷன் x². அடுத்து இங்கேயும் மல்டிப்ளை பண்ணும் 4.4 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 5. ரைட்டா, ஸோ இது மல்டிப்ளை பண்ணி இந்த எடுத்துகிட்டு வந்தோம்னா சமேஷன் ஆஃப் x²ன்றது உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா 138 வந்திருக்கு. எல்லாம் மல்டிப்ளை பண்ணி போட்டு தெரியும், அதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் போட்டு பாருங்கள் 138 இருக்குது. சரி, சம்மேஷன் ஆஃப் x² சம்முப்படி நம்மளுக்கு என்னன்னா சம்மேஷன் ஆஃப் x²ன்றது அதான் அந்த வேல்யூ சொன்னேன். மொத்தம் 5 வேல்யூ ஒன்று x1 அப்போ x1². ஏன்னா x² இங்கே ஸ்கொயரில் போட்டு வரணும்லாம். அடுத்து x2², அப்புறம் 1² அடுத்து 2² ப்ளஸ் 6². ஸோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிங்கன்னா என்னன்னா x1² ப்ளஸ் x2² ப்ளஸ் வந்து என்னதுன்னா 41 வருது. ரைட்டா, ஸோ இதோட வேல்யூ என்ன ஆட் பண்ணால் வரும் 36 41. ரைட், இதோட வேல்யூ தான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோன்னா அது 138. அப்போ 138 ஈக்குவல் டு மீதியெல்லாம் கூட்டம் இந்த ஸ்டெப் என்ன இருக்குது x1² ப்ளஸ் x2² ப்ளஸ் அது 40. இவ்வளோ தெளிவாக போடணும், வேகமாக போட்டால் தெரிஞ்சிடும். ப்ளஸ்ன்னு வச்சுன்னா என்ன ஆகிடும் 41 ப்ளஸ் 41 வச்சுன்னா -41 ஆகிடும். அப்போ x1² ப்ளஸ் x2² ஈக்குவல் டு ரைட்டா 3 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கணும் 97. சரி, ரைட். இப்போ x1 ப்ளஸ் x2 ஈக்குவல் 13 வந்துருக்கு, ஸ்கொயர் இருக்குது. இது ரொம்ப ஒரு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா உங்களுக்கு வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான், சிம்பிளான ஃபார்முலா தான். a + b ஃபார்முலா அது a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² ப்ளஸ் b² ப்ளஸ் 2ab x1 x2. ரைட்டா, சரி, ஒரு சாதாரணமான ஃபார்முலா. இப்போ a + b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. a + bன்றது நம்மளுக்கு x1 + x2 வேல்யூ 13. அப்போ 13² ஈக்குவல் டு இப்போ இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 97
plus 2 into x1 into x2. 169 plus 9 is 97 equal to 2 into x1 x2. ரைட்டா? ஸோ அதெல்லாம் கேன்சல் பண்ணி போட்டால் x1 x2ன்றது என்ன வருதுன்னா உங்களுக்கு 36 வருது. சரி, இப்போது உங்களுக்கு வந்து a minus ஹோல் ஸ்கொயர் ஃபாலோ பண்ணல a plus b ஹோல் ஸ்கொயர் போட்டிங்களா? இப்போ a minus b ஹோல் ஸ்கொயர் போடுவோம். அது உங்களுக்கு சிம்பிளாக தெரியும். x1 ஸ்கொயர் இல்லை x2 ஸ்கொயர் மைனஸ் 2ab இல்லையா x1 x2. ஸோ இது நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர்ன்றது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். என்ன அது x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயரு 96, இவ்வளோ பெரிய சம்மு 96 மைனஸ் 2 இன்ட்டு x1 x2 36. அப்போ 97 2 இன்ட்டு 36 எவ்வளோ 72 72. ஸோ என்ன அது அப்போ 25. அப்போ ப்ளஸ் மைனஸ்லாம் போடுறது வேலை. அப்போ x1 மைனஸ் x2 ஈக்குவல் டு 5. ரைட்டா? ஸோ ஏற்கனவே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் x1 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு 13. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டு டக்குன்னு ஆன்சர் வந்துடும். அப்போ x1 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லிக்கிறோம் 13 சொல்லிக்கிறோம். இங்கே என்ன x1 மைனஸ் x2 ஈக்குவல் டு 5 சொல்லிக்கிறோம். ஆட் பண்ணால் கேன்சல் ஆகிடும். அப்போ 2x1 ஈக்குவல் டு 18. அப்போ x1 ஈக்குவல் டு 9. ரைட்டா? இப்போ x1ன்றது 9. இதை எடுத்தால் ஒன்று கொடுத்துட்டா ஈக்குவேஷன் 1லையோ 2லையோ இது 1ன்னு வச்சுப்போம், இது 2ன்னு வச்சுப்போம். ஸோ எதாவது கொடுத்துட்டா 1ல் கொடுத்துட்டா இல்லை 2ல் கொடுத்தா x2 ஈக்குவல் டு 4. ஸோ ஏன்னா 9 + 4 தான் 13. சரி ரைட்டா? ஸோ இது x2 இவ்வளோ தான். அப்போ இந்த மிஸ்ஸிங் வேல்யூ வந்து ஒன்று 9, அதான் x1, x2 என்னன்னா ஒன்று 9ன்னு வருது, ஒன்று என்ன வருது 4ன்னு வருது. இல்லை அப்படியே கூட எழுதிக்கலாம். 9,4 தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். 2 மிஸ்ஸிங் வேல்யூ இல்லை 4,8 எப்படி நம்ம மாற்றி கூட இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக 2 மிஸ்ஸிங் வேல்யூ கேட்டிருக்கேன். த லீஸ்ட் மிஸ்ஸிங் வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன ஆன்சர் வரும் 4 நேரம். ஸோ ஹையர் மிஸ்ஸிங் வேல்யூ கேட்டாங்கன்னா 9 கண்டுபிடிச்ச ஆன்சரில் 9 ஆயிடும். ஏன் சொல்ல வரேன்னா இந்த ஒரு கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எத்தனை பேர் போடுவாங்கன்னா அந்த சம்மை வந்து இவ்வளோ வந்து மைன்யூட்டாக கொஞ்சம் திங்க் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து இந்த ஃபார்முலாஸ் a + ஹோல் ஸ்கொயர் a - ஹோல் ஸ்கொயர் இதெல்லாம் வருது ரைட்டாக. இப்படி கொஷின் வரும்போது இப்படிலாம் நம்ம இப்படி தான் நம்ம ஏன் இந்த சம் எடுத்தது நான் உங்களுக்கு காட்டுறேங்கன்னா இப்படி தான் நம்ம சம்ஸை நம்ம சென்டரில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். சும்மா ஒரு டேரெக்டான ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி போகிறது நீங்கள் யார் வேணால் போடலாம். அது போய் நடத்திட்டு அப்புறம் நான் அங்கே போர்ஷன் முடிச்சோன்னு சொல்கிறத விட நீங்கள் என்னென்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் 8 டெஸ்ட்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அது ஒரு டெஸ்ட்டுக்கும் இதே போல் கொஷின் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு அந்த கொஷினுக்கு கீ ரெடி பண்ணி மெட்டீரியல் இல்லாமல் சொல்கிறேன், மெட்டீரியல் தனியாக கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் 100 கொஷின் வர தனியாக கொடுத்துருங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா அதுக்கு கொஷின் கொடுத்துட்டு அந்த கொஷினுக்கு கீயை ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஒரு சம் எப்படி வந்துச்சு பாருங்கள், ஒரு சம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பக்காவாக கீயை ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்படி வரப்போ எவ்வளோ கலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் கிடைக்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு அதாவது அதே போல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2லேயும் இப்போ வந்து வாங்கியிருப்பீங்க நம்மள்ட்ட மெட்டீரியலில். அது சொல்கிறதுக்கு மெயினாக ஃபோன் பண்ணால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ல் வந்து இப்போ வந்து அதுக்கு ஒரு 100 சம் ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ல் ஒரு 100 சம் போட்டோம் இல்லையா, தனியாக ஒரு புக்லெட் போட்டோம். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2க்கும் ஒரு 100 சம் போட்டுன்னு இருக்கிறேன். ஸோ அது ரெடி ஆகிடும். அது வந்து என்னோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 மெட்டீரியல் வாங்கினவங்க அந்த இது வந்து அடுத்த மெட்டீரியலோட சேர்ந்து வாங்கும்போது அனுப்பிச்சி விட்றாங்க. அதான் டிஃபென்ஸ் ஈக்குவேஷன் வாங்குவீங்களா போட அதோட இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ல் 100 கொஷின் தனியாக ஒரு புக்லெட் ஏற்கனவே ஸ்டடி மெட்டீரியல் அனுப்பிச்சிருக்கு இல்லையா, அது இல்லாமல் ஒரு 100 இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து நானே கஷ்டப்பட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ரைட்டா? அதை வந்து இப்போ பிரிண்ட் கொடுத்துருக்கேன். அது வந்துட்டோடனே அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ அடுத்த மெட்டீரியல் வாங்கும்போது சேர்த்து அனுப்பணும். இது மட்டும் அனுப்பினாலே உங்களுக்கு கொரியர் சார்ஜ் அதிகமாகும். ஸோ அதனால் 2 அடுத்த யூனிட் சேர்த்து வரும்போது அனுப்பி விடுவோம். இது எக்ஸ்ட்ரா நான் பண்ணுறது. நான் ஆக்சுவலாக அதிலே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2லேயே ஒரு 45 கொஷின்கிட்ட இருக்கும். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டிஆர்பிஎல் வந்து நம்மளை நம்பி படிக்கிறவங்களுக்கு பக்காவாக பண்ணுன்றதுனால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ல் அதுக்கு ஒரு 100 கொஷின் அழகாக புக் லெட்டர் நான் கொடுத்துறேன். அதையும் ஃபாலோ பண்ணி படிங்க. ஸோ அதை நான் கொடுக்குறத மட்டும் நீங்கள் பரவாயில்ல. நீங்கள் இப்போ கணேஷாருக்கு செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், கொடுக்குற மெட்டீரியல் யாரையும் கொடுக்காதீங்க. நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம், இரவு பகல் பார்க்காம உழைக்கிறோம். ரைட்டா? ஒரு கொஷின் வந்து நம்ம 30 கொஷின் ஒரு 50 கொஷினுக்கு டெஸ்ட் வைக்கிறோன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுது. ஸோ நைட்டெலாம் தூக்கத்தை விட்டு தான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு கொடுக்குறோம். அதனால் அதெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்திங்க. இந்த வாரம் என்ன டெஸ்ட்டு போர்ஷன் நிறைய பேர் கேட்டாங்க. இந்த வாரம் வந்து 3 நாள் கிளாஸ் இருக்குது. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் கிளாஸ் இருக்குது. சண்டே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ல் இருக்கிற எல்லா சம்ஸும் பார்த்துங்க. அது 75 மார்க்ஸ் இல்லை 100 மார்க்ஸ் எப்படின்னா இருக்கலாம். ஸோ இந்த வாரம் டெஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 ஃபுல் எக்ஸசைஸும் உங்களுக்கு டெஸ்ட்டு. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 ஃபுல்லாக உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் சண்டே. அது கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன், வாட்ஸ்அப் அனுப்பி விட்றேன். ஸோ இந்த வாரத்தில் இன்றைக்கே சொல்லிங்கன்னா மண்டே சொல்லிக்கிறேன்னா சண்டே தான் ஒத்துட்ட ஒரு 6 நாள் டைம் இருக்குது. ஸோ மெட்டீரியல் வாங்கினவங்க எல்லாம் என்ன பண்ணுறேங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த வாரம் சண்டே உங்களுக்கு இது டெஸ்ட் இருக்கும். நீங்கள் நிறைய டெஸ்ட்டு நீ ப்ராக்டிஸ் பண்ணணும், அதான் முக்கியம். அதனால தான் சொல்லணும், அந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து இப்போ நீங்கள் டெஸ்ட்டுக்கு நிறைய ஆன்சர் தெரியலாம் ஒன்றுமே பண்ண முடியாது.
பட் இந்த ஆன்லைன் கிளாஸ்லையோ இல்லை நேரில் வந்தீங்கன்னா இது எப்படி ஷார்ட்கட் வச்சு போடலாம், இதெல்லாம் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போடலாம், எப்படிலாம் யோசிக்கலாம்னு நிறைய ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துனுக்குறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து நேரில் போய் படிக்க முடியலையே, நம்மளுக்கு நிறைய வேறு இருக்கே, நம்ம சூழ்நிலை குடும்ப கஷ்டத்தில் வேலைக்கு போகணுமே, அந்த ஃபீலிங்கெலாம் இருந்துச்சு. இது குழந்தைய பார்த்துன்னு. பட் இந்த இதெல்லாம் உடைக்கணுன்றது தான் கணேஷ் மேக்ஸ் அகாடமி வந்துச்சு. இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினோம். சில சென்டரில் அப்படியே சும்மா படிச்சு காட்டிட்டு போகிறாங்க, எந்த ஒரு இதுவும் கிடையாது, டவுட்டும் போய் கேட்க முடியாது. ஒரு 5 சம் எடுத்துகிட்டு ஒரு எக்ஸசைஸில் மெஷர் ஆஃப் லொக்கேஷனில் மட்டும் எத்தனை சம் எடுத்துருப்போம் கூட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் நடத்தும்போது எந்த சென்டரில் நீங்கள் என்ன படிச்சிங்கன்னா அதில் ஒன்றா மெஷர் ஆஃப் லொக்கேஷன் பார்த்தா கணக்கு எக்ஸசைஸ் நடத்தும்போது 2 சம் 3 சம் தான் எடுத்துருப்பாங்க. போய் டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட்டில் கொஞ்சம் 5 சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதிலே ஒரு 50 சம் பார்த்துருக்கோம். மெஷர் ஆஃப் லொக்கேஷன்ஸ் அந்த இது மெஷர் ஆஃப் லொக்கேஷன்ஸ் அது மீன்ஸ் அதாவது மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் அது தெளிவாக புரிய வைக்கிறேன். அதுலேருந்து 50 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு கொஷினுமே ரிப்பீட் ஆகாத கொஷின் தான், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் இதில் வருது மெஷர் ஆஃப் லொக்கேஷன்ஸ் அண்ட் இது அது மென்டல் டெண்டன்சி, அதாவது மெஷர் மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் இல்லையா, அதில் வருது மீன் மீடியம் மோட் அப்படி. ஸோ அதிலே ஒரு 50 கொஷின் அது சொல்ல வரேன். அந்த 50 கொஷின் நம்ம படி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இதுலேயும் பார்க்கும்போது 350-400 கொஷின் நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாமே என்னென்னா வேரியஸ் புக்ஸு, அவ்வளோ புக்கு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு எப்படி கேட்டாலும் சரி எதெல்லாம் புக்கு அவங்க கலெக்ட் பண்ணி எடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டுனா அப்புறம் அந்த புக்கில் தான் வந்தாகணும். ஸோ இதனால் சரியான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருது. இதேபோல் ஆன்லைன் கிளாஸு, அதர்வைஸ் அந்த டெஸ்ட்டு பேட்ச்சு, இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நேரில் வந்து கூட நீங்கள் படிக்கலாம். நேரில் வந்து படிக்கிறது இன்னும் பெட்ரு. நேரில் ஒரு 99% வர முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் சேர்த்து படிங்க. அதனால் வந்து இந்த வாரம் வந்து சயின்டிஸ்ட் 2 போவோம். 3 கிளாஸ். இப்போ கிளாஸ் யாராவது ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஃப்ரைடே வந்து காலையில் ஒரு 9 o'clock சென்டருக்கு வரப்போல் பார்த்துருங்க. ஏன்னா இந்த வாரம் 3 நாள் கிளாஸ் இருக்கும், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ரைட்டா? ஸோ அதனால் வந்து பக்காவாக லைவாக போவோம். கிளாஸ்லேயே நம்ம தர பண்ணி விட்ருவோம். நீ கிளாஸ் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா வந்து நம்ம நடத்துறது வந்து என்னென்னா அப்படியே அவங்கள்ட்டேருந்து வேலையை வாங்கிடணும். ஒரு 20 பாயிண்ட்ஸ் கொடுத்தோன்னா அது 20 பாயிண்ட்ஸ் வேலை எரேஸ் போட்டு என்ன ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். இன்னும் தண்டிக்க போகிறதில்ல, ட்ரை பண்ணுவோம். அந்த ட்ரை பண்ணி ஆளுகளும் சொல்ல ஒரு ஆர்வம் வந்துடும். குரூப் டிஸ்கஷன் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு வந்து அங்கேயே தரவாயிடும். அப்புறம் அதை போய் வீட்டில் போய் படிக்கும்போது ஒன்று தலவாக புரிஞ்சிடும். சரி ரைட்டா? அதனால தான் நடத்தின விஷயத்தை 2 வாட்டி 3 வாட்டி அப்படியே ரீகால் பண்ணுறது. 20 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டோமா அப்படியே ஒன்றா சொல்கிறது. அதனால் வந்து நடத்துறது ஒரு இந்த சாதாரணமாக சும்மா படிச்சு காட்டு போகிறதோ இல்லை மெட்டீரியல் கொடுத்து படிச்சுக்கன்றதெல்லாம் இப்போல்லாம் நடக்காத விஷயம். மெட்டீரியல் வச்சு படித்து பாஸ் பண்ணணும்னு நினச்சின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் சரியாக பிளான் பண்ணுங்கள், எப்படியா வாழ வாங்க முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு யூடியூப்பில் வியூவர்ஸுக்கும் நல்லா பக்கவாக பண்ணணுன்றதுக்காக தான் இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறேன். இந்த வாட்டி விட்டுட்டா டிஆர்பின்றது மறந்துடுங்க, ரைட்டா? அதை எப்போ வரும் எது வரும் தெரியாதுன்றதான் சொல்கிறேன். எப்போ யார் வரான், எவன் ஆட்சிக்கு வரான், எவன் பண்ணுறதுன்னு தெரில, ரைட்டா? இந்த அரசியல் பத்திலே அவ்வளோ விருப்பம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுத்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையை வேற ஒருத்தன் வாழ்வான். அது ரொம்ப இன்னும் கொடுமையாக இருக்கும். ஸோ விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணினே இருக்குது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆல் தி பெஸ்ட்.